ஒரு முயல் தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவெடுத்துச்சான். அந்த முயல் என்ன பண்ணு பாவம், ஒரு பக்கம் வேடை விரட்டுறான், இன்னொரு பக்கம் நாய், இன்னொரு பக்கம் புலி அப்படின்னு எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே எதிரியாக துரத்துறாங்க. சரி, இனிமே நமக்கு வாழ தகுதி இல்லை, இவங்களை எதிர்த்தும் நம்மளால போராட முடியல, நம்ம பேசாம தற்கொலை பண்ணி செத்துருவோம். ஆனால் எப்படி தற்கொலை பண்ணிக்கிறது, பேசாம குளத்துல குதிச்சிருவோம் அப்படின்னு முடிவெடுத்துச்சான். குளத்து முன்னாடி போய் நின்று குதிக்கலான்னு நினைக்கும் போது அந்த தண்ணியில இருந்த தவளையெல்லாம் குதிச்சுக்கிட்டே இருந்துச்சான். என்னடா தவளையெல்லாம் குதிக்குதே அப்படின்னு முயல் யோசிச்சுதான். ஒருவேளை நம்மளை பார்த்துதான் பயப்படுதோ அப்படின்னு நினைச்சுதான். அட, நம்மளை பார்த்து பயப்படக்கூட இந்த உலகத்துல ஆள் இருக்கா? என்னோட பலம் பலவீனம் தெரியாம தப்பான இடத்துல இவ்வளவு நாள் இருந்துட்டனோ, என்ன பலமா நினைக்க வைக்கிற இடத்துல தன்னம்பிக்கையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவனே, நாம ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்ச நாள் வாழ்ந்துதான் பார்ப்போமே. நம்ம பலம் பலவீனம் என்னன்னு தெரிஞ்சு வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சுக்கிற சக்தி நமக்கு இருக்கப்ப தற்கொலை தேவையா என்ன?